சுத்த ஜாதகம்னா என்ன? ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது. ராகு கேதுன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம். லக்னத்தில் ராகு கேது, 7ல் ராகு கேது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இது தொந்தரவு கொடுத்துரும், இடைஞ்சலை கொடுத்துரும். இது வந்து சர்பதோஷம்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ராகு கேது இருந்து இன்னொருத்தருக்கு ராகு கேது இல்லை சார் அப்படின்னா இதற்கு பேர் வக்ர கிரக வசியம். வக்ர கிரக வசியம். அப்போ ராகு கேது தான் நிற்கணும். ராகு கேது மட்டும்தான் இணைக்கணும். அப்படி இணைக்கலைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா வக்ர கிரக வசியம் இருக்காது. அப்படி வசியம் இல்லைன்னா பிரிஞ்சிருவோமா? பிரியவில்லாம் மாட்டீங்க. சாகிற வரைக்கும் புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அந்த வாழ்க்கை தேவையா? நீங்கள் ரொம்ப டயர்டாக வீட்டுக்குள்ளே வர்றீங்க. உங்கள் மனைவி வந்து ஏன் இப்படி என்னாச்சு, ஆஃபீஸில் வேலைப்பளு அதிகமாக, சரி டீ சாப்பிட்றீங்களா இல்லை டிஃபனே டின்னரே முடிச்சிட்றீங்களா, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டால் அது வசியம். நீங்கள் உள்ளே வந்தபோது அந்த அம்மா பாட்டுக்கு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இது லைஃபாக இது? அப்போ சந்தோஷ கல்யாணம் கிடையாது, அது சம்பிரதாய கல்யாணம். ஏதோ கல்யாணம் எனக்கு ஆயிருக்கு, அவ்வளோதான், சமுதாயத்துக்கு அறிவிச்சாச்சு. அப்போது இந்த வக்ர கிரக வசியம் இருந்தால் தோஷங்களுக்கு தோஷங்களே இணைக்கிறது காரணம் என்னென்னா அதுதான் வசியமாகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதுதான் வசியமாகும், இல்லைன்னா வசியம் ஆகாது.